தமிழ்நாட்டில் இந்தியா என்ற கொள்ளை கூட்டத்தின் கடைக்கு பூட்டு போட வேண்டும் என பிரதமர் மோடி ஆவேசமாக பேசியுள்ளார். பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். आपको तमिलनाडु के घर घर तक बीजेपी के तीसरे कार्यकाल के संकल्प को पहुंचाना है। जो मैंने यहां कहा है उसे आपको जन जन तक लेकर जाना है। मैं फिर एक बार इस विशाल जन समुदाय को और तमिलनाडु के ये उज्जवल भविष्य की गारंटी लेके आए हैं। ये तमिलनाडु के युवाओं के भाग्य को बदलने की गारंटी मैं देख रहा हूं। ये युवा तमिलनाडु के अधिकारों के रक्षा की गारंटी आज मैं देख रहा हूं और मोदी आपकी गारंटी के लिए आपके साथ खड़ा है। நண்பர்களே, இப்போ மத்தியில இந்தி கூட்டணி உருவாகி இருக்கிறது. டெல்லியில எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சு, இது ஜெயிக்காத என்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் எப்படியாவது கொள்ளை அடிக்க என்பதற்காக அந்த கூட்டணி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அந்த கடையை கொள்ளையடிக்கின்ற கடையை பூட்ட வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். 2024 அந்த கொள்ளையடிக்கின்ற கடையை பூட்ட வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் நாம் நடத்திய என் மண் என் மக்கள் என்ற யாத்திரை மூலமாக அந்த யாத்திரை இதற்கான பூட்டை நாம் உருவாக்கி இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு இந்த கூட்டத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல அத்தனை பேரும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நீங்கள் அத்தனை பேரும் மூன்றாவது முறையாக மீண்டும் ஒரு நல்லதொரு ஆட்சி வர வேண்டும் சொன்னால் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும், மக்களிடத்தில் செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும், அவர்களிடத்தில் மக்களுடைய அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்த்துக்களை பெற வேண்டும், வாக்குகளை பெற வேண்டும், மீண்டும் நமக்கு ஆதரவு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இளைஞருக்கான உத்தரவாதம் மோடி உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் பெருமையோடு சொல்லுகிறேன், இளைஞருக்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் அதே போல உங்களுடைய பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் மோடியின் உத்தரவாதம் இருந்து கொண்டிருக்கிறது மாத்திரம் சொல்லிக்கொண்டு நீங்கள் அத்தனை பேரும் மீண்டும் ஒரு முறை பெரிய எண்ணிக்கையில் வந்து நீங்கள் மக்களிடத்தில் சென்று மீண்டும் அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ஆதரவையும் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். दोनों हाथ ऊपर करके मेरे साथ बोलिए. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.